ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், பழைய சோற்று நீர் இரண்டையும் போக்கும். இந்த மாதிரி ஒன்று படித்தேங்க. அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு பழைய சோறை பற்றி தெரியும். ஆனால் இவ்வளோ நன்மைகள் இருக்குங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சுங்க. மற்ற உணவில் இல்லாத வைட்டமின் B6, B12லாம் பழைய சாப்பாட்டில் இருக்குங்க. அது நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடாதும் கூட. பார்த்துக்கோங்களேன், எப்படியும் பழைய சாப்பாடுன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதில் இவ்வளோ பயன்கள் இருக்குங்கிறத இந்த சம்மர் சீசனுக்காக எப்படி நம்மளோட உடம்புல ஹீட்டை குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது தாங்க தெரிய வந்தது. இதில் அவ்வளோ இரும்புச்சத்து, புரதச்சத்து, பொட்டாசியம் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குங்களாமாங்க. அதோட எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா ₹350 இந்த பழைய சாப்பாடை தான் வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஏன் அதை ஆன்லைனில் வாங்குகிறோங்கிறது எனக்கு புரியலை. அது நம்ம வீட்டிலே எவ்வளோ சுலபமாக நம்ம செஞ்சுக்கலாம். இதில் சில சமயத்தில் சில பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா, பழைய சாப்பாடுங்கிறது காலையில் வச்ச சாப்பாட்டையோ இல்லைனா மத்தியானம் வச்ச சாப்பாட்டையோ அடுத்த வேலைக்கு சாப்பிட்றது, கரைச்சி குடிக்கிறதுக்கு பேர் பழைய சாப்பாடு கிடையாது. அது தயிர் சாப்பாடாக வச்சுக்கலாம். ஆனால் பழைய சாப்பாடோட செய்முறையே பார்த்தோன்னா, மண் சட்டியில் போட்டு நம்ம பண்ணுறது தாங்க ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா அதில் நீர் சத்துக்கள்லாம் நல்லாவே அதில் இருக்கலாம். அதில் சில்வரில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ இருக்கிற பாத்திரத்தை நம்ம மாற்றிக்கிறோம். ஆனால் அதில் நல்லா பலன்கள் கிடைக்கணும்னா நம்ம மண் சட்டி இதில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, சாப்பாடு நம்ம மத்தியானம் செய்கிறது நல்லா நைட்டுக்கு போட்டு வச்சுட்டு, குடிக்கிற தண்ணி இந்த டேப் வாட்டர்லாம் இல்லாமல் குடிக்கிற தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இல்லைனா கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம்னா அது ஃபர்மெண்ட் ஆகும். இப்போ நம்ம மாவு புளிக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது ஃபர்மெண்ட் ஆகணும். அந்த ஃபர்மெண்ட் ஆகும்போது நிறைய பாக்டீரியாஸ் உருவாகும். அந்த பாக்டீரியாஸ் நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. இதை நம்ம அடுத்த நாள் கரைச்சி குடிச்சிக்கலாம். அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பேரே லாக்டோபைசிலஸ். அந்த லாக்டோபைசிலஸ் நம்ம குடல் புண்ணு, டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சில சமயத்தில் நம்மளுக்கு மோஷன் சரியாக போகலினாலே நம்மளுக்கு தலைவலி வரும், ஒரு இரிட்டேட்டடாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நம்ம பாடியை லைட்டாக வச்சுட்டு கூலாக இருக்கிறதுக்காக தாங்க இதை நம்ம சாப்பிட்றது. அது முறையான முறையில் சாப்பிட்டாலே இது நல்ல பலன் தாங்க கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியாஸ் ரிச்சாக நம்மளுக்கு அது மல்டிபிள் ஆகி கொடுக்குது. அதனால் நம்மளுக்கு உடம்புல இருக்கிற வயிற்று புண்ணுங்க இது எல்லாமே சரியாகிறதுக்கு இருக்குது. ஆனால் இது எப்போ சாப்பிடணும்னா காலையில் சாப்பிட்ணுங்க. வெறும் வயிற்றில் நம்ம கரைச்சி குடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வயிற்று வலி, அந்த பூச்சி இருக்கிறது, புண்ணு இருக்கிறது, இதே மாதிரி கெட்டியாக மோஷன் போகிறது, அது எல்லாமே சரியாயிரும். ஈவன் நம்மளுக்கு நிறைய ஹெவியாக சாப்பிட்டோம்னாலே நம்மளுக்கு ஒரு தூக்கமாகவும் டயர்டாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்டு பாடி கூலாக வச்சுருந்தாலே நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கிடைக்கும். ஈவன் நம்மளுக்கு ப்ரெஷர் எல்லாமே சரியாகும்னு சொல்ல வராங்க. காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்றதுனால ஃபுல் டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்கின் பிரச்சனைகளோ இல்லைனா வயிற்று புண்ணில் வர பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யுங்க. அதனால் நம்ம இதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம பழைய சாப்பாட்டை நைட்டு ஊற வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது அடுத்த நாள் எடுத்து நல்லா நம்ம கரைச்சிக்கணும். கையில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம்லாம் வச்சுட்டு நம்ம துவையல் பண்ணிக்கலாம். இல்லை மோர் மிளகா, வத்தல் அந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம உடம்பு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிடலாம். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம எதையுமே ஈஸியாக கிடைக்குதுங்கிறதுனால அதில் பற்றியே நம்மளுக்கு அருமை தெரியறது கிடையாது. ஆனால் அதில் அவ்வளோ பலன்கள் இருக்குங்க. நம்ம காசு கொடுத்து அதையும் இதையும் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம உடம்பு நல்லாவே இருக்கும். நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.